நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அண்ணே வந்துட்டியா? அண்ணே உனக்காக இட்லி எல்லாம் ஊற்றி வச்சு எல்லாம் ஆறி போச்சு. வா வந்து சாப்பிடு வா. அண்ணா ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்துச்சுல, யாருன்னு அது? அது போனதுக்கப்புறம் நம்ம சின்னம்மா இல்லை, அதான் அந்த குண்டு பார்க்கவி, அது என்கிட்ட கேட்டுச்சு அந்த பொண்ணு யாருன்னு. யாருண்ணே? அது ஒரு பைத்தியம். நீ போ. அண்ணா இனிமே நீ பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் பேசாத என்ன? சரி நீ வா வந்து இட்லி சாப்பிடு வா. போங்கறேன்ல. ஏன் வள்ளி பழற? என்னையா இது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணி கிடப்ப? என்ன இத சாப்பிடு. வேண்டாம் வள்ளி. சரி, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா. இல்ல வள்ளி, அந்த டீ கடைக்காரன் போலீஸ்ல சொல்லிட்டான். நீ என் கூட வந்தீனா போலீஸ் ஒன்னையும் புடிச்சிட்டு போயிடும் வள்ளி. அப்ப ஒண்ணு செய், என்ன மறந்துட்டு நீயாவது எங்கேயாவது போய் பழிச்சுக்கோ. என்ன வள்ளி பேசுற? என்னால நீ இல்லாம எப்படி வள்ளி வாழ முடியும்? என்னால உன்னை மறக்க முடியாது வள்ளி. என்னால உன்னை மறக்க முடியாது வள்ளி. என்னாலையும் தயா உன்னை மறக்க முடியாது. சரி, இத பொடி சாப்பிடு. இந்த நேரம் ஆனா மாமா என்ன தேடி வந்துரும் இங்க. அப்புறம் போலீஸ் ஒண்ணு வந்து பிடிச்சிட்டு போயிடும். வர சாமி, எதுக்காக அந்த சோழி எங்க கிட்ட கொடுத்த? இது வந்ததுல இருந்தே எங்களுக்கு கஷ்டம் தான்யா. உன்கிட்ட தாயா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன ஊமையா? வாயை திறந்து பேசியா? இது அவளோட உயிர். உன் உயிரத்தான் அவ ஆத்துல விட்டுட்டா. அவ உயிரையாவது நீ பத்திரமா காப்பாத்திக்கோ. அவர் உசுர போனதுக்கு அப்புறம் என் உசுர எதுக்கு? எழுதி செல்லும் விதியின் கைகள் எழுதி எழுதி
என்னம்மா எங்க நின்றுட்டு இருக்கீங்க? போங்க போய் ஒரு காப்பி போட்டு எடுத்தாமா. சாந்தியா இப்படி உட்கார்ந்துருக்கா? என்னம்மா என்னாச்சு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. காலையில கிளம்பி போனா ரொம்ப நேரமா காணுமேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா படபடக்கிற வெயில்ல வாசல்ல நின்னுட்டு இருந்தா. என்ன ஏதுன்னு கேட்டா எதுக்குமே பதில் சொல்லல. நேர ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. நான் பதறி போய் கதவு தட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா புடவைய மாத்திட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா. என்ன பேசினாலும் பதிலே பேச மாட்டேங்கிறா. நீயே கேட்டுப்பார். நீ ஏதாவது திட்டினியா? காரணம் இல்லாம நான் ஏமா திட்ட போறேன்? நீ கொண்டு இந்த மாப்பிள்ளைங்க போட்டோலாம் கிழிச்சு போட்டால அதுக்காக திட்டினியா? பிடிக்கலனா தலையில கட்டி வச்சிருவாங்களா என்ன? போங்க நீங்க போய் காப்பி எடுத்துட்டு வாங்க, நான் விசாரிக்கிறேன். சாந்தி என்ன என்னாச்சுமா? ஏன் இப்படி பேசாம இருக்க? அந்த உலகநாதனை போய் பார்த்தியா? வேண்டாம் சாந்தி, அவனை மறந்துரு. காந்திமதி அம்மா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க அண்ணன் பொண்ணு மீனாட்சியை தான் உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. நீ வீணா அவனை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காத. சின்ன வயசுல நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? மதிய ஒருவேளை சோத்துக்காக அலுமினிய தட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பள்ளிக்கூடத்துல போய் நின்னுகிட்டு இருப்போமே, அதெல்லாம் மறந்துட்டியா? இப்ப நான் உனக்கு என்ன குறை வச்ச? சோத்துல குறையா? துணிமணில குறையா? எல்லாரும் சொல்றாங்க காந்திமதி அம்மாவை ஏமாத்தி இந்த கோமதி நாயகம் சொத்து பத்தி சேர்த்துக்கிட்டு இருக்கா, பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு. இதெல்லாம் நான் யாருக்காக செய்யறேன்? உனக்காகத்தானே. நீ நல்லா இருக்கணும்னு தானே. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நிறைய சீர்சனத்தையோட சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும்னு தானே நான் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் எந்த மாப்பிள்ளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஆனா அந்த உலகநாதனை மட்டும் மறந்துரு. ஏதாவது பேசுமா? இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கன்னு ஏதாவது பேசு. ஏய் செடியை பிடிச்சவள, எதுக்கு இப்படி உமாண்டி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து இப்படி அடம் பிடிச்சுதான் எங்களை இந்த நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. சனிய எனக்குன்னு தங்கச்சியை வந்து வாச்சா பாரு, எங்கேயா போய் செத்து தொலை வேண்டிதானே. தங்கச்சியா பெத்து வச்சிருக்க பாரு. ஏண்டி அவன் அவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கான். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்ன என்ன? அவ்வளவு என்ன நெஞ்செழுத்த உனக்கு? அவன் சொல்ற மாதிரி எக்கட கட்டு செத்து ஒழி. கோமதி, கோமதி, நான் ஏற்கனவே ஒருத்தி காதலிக்கிறேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கொலையே நடக்கும். அம்மா
சாந்தி மருந்து சாப்பிட்டாளா? இல்லப்பா, சாப்பிட மாட்டேங்கிறா. சாந்தி, சாந்திமா, எழுந்துடுறா, எழுந்துரு. அரளி விதைய குடிச்சு குடலெல்லாம் புண்ணா இருக்கும். எழுந்துரு. முடியாது. சொன்னா கேளு. எழுந்து மருந்து சாப்பிடு. வேண்டாண்ட, நீ இப்ப காப்பாத்துட்ட. நான் திரும்ப திரும்ப விஷம் சாப்பிடுவேன். தினமும் உன்னால காப்பாற்ற முடியாது. நான் செத்து போவேன். அவமானம், பெரிய அவமானம். வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லாத. உன் மேல நான் உசிரியை வச்சிருக்கேன். உன்னை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த உலகநாதனை நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நம்ம அந்தஸ்து என்ன, அந்த காந்திமதி அம்மாவோட அந்தஸ்து என்ன? வேண்டாம், இதெல்லாம் நடக்காதுமா. மறந்துரு. ஏன் முடியாது? நீ வள்ளியம்மைய கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? வள்ளியம்மை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ ஒரு அரலூசு. அவளை யார் தலையிலாவது கட்டி வைக்கணும்னு நினைச்சாக்க, நான் அனாதைன்னு போய் நின்ன உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன சொந்த பந்தத்தை காட்டிய கல்யாணம் பண்ண. ஆனா உன் நிலைமை அப்படி இல்லையடா. நாளைக்கு உலகநாதனுக்கு உன்னை சம்பந்தம் பேச போனா உன் அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்பாங்க. அந்த பட்டாள தந்தா உன் அப்பான்னா அந்த காந்திமதி அம்மா சம்மதிப்பாங்களா? யோசிச்சு பாரு. அந்த காந்திமதி ஒரு அந்தஸ்து பேய். அது அந்த மீனாட்சியை தான் உலகநாதன் கல்யாணம் பண்ணி வைக்கும். இங்க பாரு, அப்படியே உலகநாதன் உன்னை கல்யாணம் பண்ணுனா கூட நம்ம அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு உனக்கு ஏற்படும். நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தை அப்பம் பேர் தெரியாம தான் வளரணும். நமக்கு ஏற்பட்ட அவமானம் உன் பிள்ளைக்கு ஏற்படணுமா? வேண்டாமா? அந்த உலகநாதனை மறந்துரு. என்கிட்ட காசு பண்ண நிறைய இருக்கு. ஆனா அதையெல்லாம் கொண்டு போய் நான் காந்திமதி கிட்ட காட்ட முடியாது. ஆனா அந்த காசு பணத்தை வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளை, படிச்சவனா அழகானவனா நான் உனக்கு தேடி தரேன். அந்த உலகநாதனை மட்டும் மறந்துடுறான். அண்ணன் சொன்னா கேப்ப தானே? பெரிய அவமானம், பெரிய அவமானம். ஆழ்வார்குறிச்சியிலிருந்து தென்காசி வரைக்கும் 2 மணி நேரம் அந்த ஆளை அவமானப்படுத்ததை நினைச்சு மொட்டை வெயில்ல குமரிக்கிட்டு நடந்து வந்தேன். அந்த ஆளை என்ன அவமானப்படுத்தின மாதிரி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாடு முழுவதும் அணுவா சித்திரவதை பண்ணணும். நீ எனக்கு உண்மையான அண்ணனா இருந்தா அந்த உலகநாதனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அண்ணே, என் கழுத்தை இப்படி இப்படி அமுக்குறானே, கழுத்தை பிடிச்சு நெரிச்சானே. நீ கூட என்ன தொட்டிருக்க மாட்டேன். என் கழுத்தை பிடிச்சு அமுக்கி பைத்தியக்காரின்னு தள்ளி விட்டானே. வெள்ளை காட்டி மிரட்டினானே. அந்த ஆளை நான் அவமானப்படுத்தினது எனக்கு எப்படின்னு தெரியுமா? ரோட்ல நிர்வாணமா நடக்க விட்டு 4 பேர் கல்லால அடிச்ச மருந்து தானே.
இப்ப சொல்லு, உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. நீ அந்த ஆளை விடலாமா? விடலாமா? சொல்லு. நான் முருகநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ சொல்லுனே. நான் முருகநாதனை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல சாணுமா? விட மாட்டேன், விட மாட்டேன். இத்தனை நாளா பட்டாளத்தை மட்டும்தான் எனக்கு எதிரி. இன்னையில இருந்து அந்த உலகநாதன் எனக்கு எதிரி. அந்த உலகநாதன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த உலகநாதனை பழி வாங்குவோம். உங்க அண்ணன் சொன்னா நடத்தி காட்டுவேன், நடத்தி காட்டுவேன். சொன்னது நீதானா? சொல் 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 அண்ணே, இந்த சித்தப்பனை நம்பாதீங்கண்ணே. இதெல்லாம் ஓசி டீக்காகத்தான். அன்னைக்கு கோயில்ல வச்சு உங்களை வண்டி மையி கருப்பணி கிண்டல் பண்ணாலும் இந்த ஆளு. அது மட்டும் இல்லண்ணே, பட்டாளத்தார் வீட்டுல போய் உங்களை பத்தி 1க்கு 2 போட்டு கொடுத்து அப்புறம் இங்க வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறது எல்லாம் எச்ச டீக்கும் எச்ச கருவாடுக்கு தான் இதெல்லாம். ஏய் சும்மா இல்ல கோவிந்தா. முருகா, டீ ஆறிட போது கொடுக்க சொல்றா. குடுறா. ஒரு டீ குடு. சித்தனுக்கு ஒரு டீ குடுறா. குடவனுக்கு தினை குடி மறுப்பா. எனக்கு வேணாண்ணே, எனக்கு ஒரு பால் டீ கொடுத்து சொல்லுங்கண்ணே. அண்ணா சித்தப்பா கொடுத்த டீ அட்டையில் எழுதிட்டுமா? போறா விடுறான் பாவன், நீ கடுமையா உழைச்சிருக்கான். ஏண்டா முருகா, எனக்கு கடன் டீ கொடுத்தா கடன் பாக்கின்னு சிகரெட் அட்டை எழுத சொல்றேன். இப்ப சித்திரன் டீ கொடுத்தியா, எந்த அட்டையில் எழுதி வைப்ப? டே சித்தன் ஏதோ காரியமா தான் இப்படி சாம்பலை பூசிக்கிட்டு கோவணத்தை கட்டிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஆளுகளாம் அவனை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு சித்தன் எல்லாரும் கணக்கையும் மொத்தமா தீக்க போறான். இல்ல சித்தா? மொத்தமா ஒரு நாள் கணக்க முடிக்கிறேன். சரி, டீயை குடிச்சிட்டு எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போ. இயேசுநாதர் கூடவே இருந்து அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மாதிரி நீ ஒருத்தனை கூடவே இருக்க வச்சு பழுத்தி வளர்த்திக்கிட்டு இருக்க. உன்னை ஒரு நாள் அது கொத்தாம விடாது. அண்ணே, நான் இல்லைண்ணே. ஏந்தாயி அலற? கண்ணகி எழுது மதுரை அழிஞ்சது போதாதா? பாஞ்சாலி எழுது கௌரவர்கள் அழிந்தது போதாதா? சீதை அழுது இலங்கை அழிஞ்சது போதாதா? நீ அழுது இந்த ஊரு அழியணுமா? சாமி, எனக்கும் என் வேலனுக்கும் கல்யாணம் நடக்கும்ல. அவரை போலீஸ் பிடிக்காதுல்ல. அவன் உசுருன்னு நான் கொடுத்த சோழிய தண்ணீர விட்டுட்டு கண்ணீரை சிந்தற உன் துக்கம் தண்ணீர கரைஞ்சு போயிடும். போ போ.
வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சித்தப்பு? வாயா, எப்படி இருக்க? இன்னைக்கு கேஸ்ண்ணே, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? தைரியமா இரு, கேஸ் உன் பக்கம் தான் ஜெயிக்கும். இந்த செலவுக்கு இதை வச்சுக்க. அண்ணா வாரண்ணே. நல்லது. என்னங்க? எதுக்காக இங்க வந்த? உனக்கு எனக்கு உள்ள உறவு அத்து போய் 30 வருஷம் ஆச்சு. எதுக்காக இங்க வந்த? ஏய் உயிர் எடுக்க போயிடுங்கிறது. இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு வார்த்தை கிட்ட நீ பேசக்கூடாது. கண்டவனுக்கு முந்தானி விரிச்சவனி உங்ககிட்ட நடிகர் பேசிட்டு இருக்கு. போ, மரியாதை போ. என் புள்ள உள்ள இருக்கா, மரியாதை போயிடு. சரி, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா உங்களுக்காக தான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். எதுவும் பேசாத, மரியாதையா போயிடுங்கிறேன். போயிடுனா போயிடு. இல்லைங்க, உங்க பிள்ளைய பத்தி தான் யாருக்கு பிள்ளை? எனக்கு இருக்கிறது 3 பிள்ளைங்க தாண்டி. நீ எவனுக்கு பத்தியோ யாருக்கு பத்தியோ இல்லைங்க. மரியாதை கிட்ட ஒரு வார்த்தை சொல்றல. என்னம்மா, என்ன தேடுறீங்க? இங்க பாரு, ஏதோ பாம்பு போன மாதிரி இல்ல? ஆமாமா, இந்த இடத்துல நிறைய பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ண, யாராவது பாம்பாட்டி இருந்தா கூட்டிட்டு வா, புடிச்சிடலாம். சரிம்மா. ஐயா, என்னையா எப்படி வரீங்க? ஒரு சத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா நானே உடையும் திறந்துக்க மாட்டேன். என்னையா யோசிக்கிறீங்க? ஒரு நாற்காலி எடுத்து போட்டுமா? இல்லை, கணக்கு
ஐயா மேலே பூச்சி வேலை நடக்குதுல்ல, கூட மாட ஒத்தாசையா இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கூப்பிடட்டுமா? நானே பார்த்துக்கிறேன். சங்கு ஐயா, குடி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கொண்டு வரையா. என்னடா வேலையெல்லாம் அறகுறையா போட்டுருக்கீங்க? உங்க சாரமெல்லாம் சரியாம கட்டாம இருக்குது. என்னடா இது? சும்மா கசகசன்னு பேசாத பெருசு. அதான் நாளைக்கு வந்து வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டோம்ல. என்ன ஆளு ரொம்ப உஷ்ணமா இருக்க? என்ன சொல்லு, ஒய் விஜயா பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். போடா போய் ஆளுங்களை கூப்பிட்டு வாடா. வணக்கம் ஐயா. வாங்க தம்பி. வேலை நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பயிலுக்கு பாருங்க, காலகாலத்துல வேலைக்கு வர மாட்டேங்கிறானுங்க. அதான் சத்தம் போட்டேன். பட்டாளத்தாருக்கு யாரா பதில் சொல்லுது? போய் ஆளுங்களை கூட்டுவாங்கடா, வேலை நல்லா நடக்கும். என்ன தம்பி, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பாவோட தொடுப்பு அதான் தங்கம். சமீபத்தில் அவங்க எங்காவது பார்த்தீங்களா? அப்பாவுக்கு அந்த மாதிரி தொடுப்பே கிடையாதுங்க. ஏன் இப்படி திருப்பி திருப்பி கேட்குறீங்க? உங்க குடும்பத்துக்கு நான் எந்த துரோகம் நினைக்க மாட்டேங்க. அப்படின்னா அப்பா துரோகம் பண்ணாரு சொல்ல வரீங்களா? ஐயோ ஐயா, அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அவர் நல்லவர். ஆமா, தென்காசியில யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? அது தென்காசி எதுக்கு? இல்ல, அங்க எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதான் உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு. என்னையா, தென்காசியில உங்களுக்கு தெரியாத ஆளுகளா இருக்காங்க, என்ன போய் கேட்குறீங்களே? நம்ம ஸ்பின்னிங் மில்லுக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டு இருந்ததே, நீர் கூட சிபாரிசு பண்ணிடுறேன். அது பேர் என்ன? அது சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. மறந்துடுச்சுல்ல? வயசாகுது. வயசாகிட்டு மறந்துட்டேங்க. அம்மா, அது ஏன் கொஞ்ச நாள் வேலைக்கு வருதுல்ல? வேலைக்கு வருது இல்லையா? எனக்கு தெரியாதுங்களே. ஒருவேளை அப்பா ஏதாவது சொல்லியிருப்பாரோ என்னன்னு. கணக்கு எனக்கு எல்லாம் தெரியும். ஐயா, பத்திரமா வச்சுக்கோ. நீதான் அந்த கணக்கு தென்காசின்னு எல்லா ரகசியத்தையும் பொத்தி பாதுகாக்கிற ஆளாச்சே, இதையும் பத்திரமா வச்சுக்கோ. வா போலாம். என்னடி? நீங்க போங்க. ஏன்? நான் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வரேன். என்னாச்சு? எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லு. நான் உன்னை என் நாத்தனார நினைக்கல, என் பொண்ணா நினைக்கிறேன் புள்ள. எதுவா இருந்தாலும் நான் நடத்தி வைக்கிறேன். ஏன் புள்ள அழற? இந்த வீட்டுல நானும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தா, ஏன் நான் பொம்பளையா பிறந்ததுனால தானே நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் கஷ்டம். என் ஜாதகம் அப்படி. ஜாதகமா? என்ன சொல்ற? நடிக்காதீங்க அண்ணி. உங்களுக்கு என் ஜாதகத்தை பத்தி தெரிஞ்ச அன்னைக்கு எனக்கும் தெரியும் யாருக்கு என்ன பாவம் அண்ணி பண்ண. என் ஜாதகத்தினாலதான் அப்பா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம ஆட்சி நம்மளை விட்டு போயிட்டாங்க. அண்ணாமலை அண்ணாமலைன்னு பாசமா கூப்பிட்டாங்க. அண்ணன் என்ன பார்த்தால எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணி. ஏன் பொண்ணா பிறந்த எனக்கு வெறுப்பா இருக்கு அண்ணி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற புள்ள? உன்னை நம்ம வீட்டு தெய்வமா நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க போய் சொல்றீங்க அண்ணி. அண்ணி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல?
நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் நம்பிக்கை இருக்கல அண்ணி. அண்ணி நீங்க வளர்த்த பொண்ணு அண்ணி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அண்ணா என் மூஞ்ச பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க அண்ணி. நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சொல்லுங்க அண்ணி. சொல்லுங்க அண்ணி. இல்ல நான் செத்துருவேன். செத்து போயிருவேன். அழுவாத புள்ள. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு புள்ள. பொம்பளைங்களுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு இங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், யார வேணாலும் விரும்பலாம். பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்ல விட்டுட்டு வேற பொண்ண பண்ணிக்குவாங்க. ஆனா பொம்பளைங்க எல்லாம் அப்படி பண்ண முடியாது புள்ள. குடும்பத்தோட மானம் நம்ம கையில தான் இருக்குன்னு அவங்க கட்டு போட்டுறாங்க. ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறது தப்பு புள்ள. அதனால நீ விரும்புறதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனமா. நீ என்ன ஆசைப்படுறன்னு நான் கேட்க விரும்பல. அண்ணாமலை, ராசாத்தி, தாய், நான் சொல்றத கேளுக்குள்ள. அண்ணா, அண்ணாமலை யாராவது அடிச்சாங்களா? கோவில்ல இருந்துகிட்ட அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது தாய். நம்ம குடும்பத்தோட மானம் உன் கையில தான் இருக்கு புள்ள. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க புள்ள. அண்ணாமலை, நான் சொல்றத கேளு. இப்படி எல்லாம் நடக்க கூடாது தாய். அண்ணாமலை, வா போலாம். வாடி, வா போலாம். ஆமா. அண்ணி, 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 ஐயோ, என்ன என்ன தெரியல. அண்ணி, அண்ணி, பாருங்க அண்ணி, 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 கண்ணு தருங்க. அண்ணி இங்க பாருங்க. அண்ணி, அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்னம்மா என்னாச்சு? அண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இதுதான் வீட்டுல பொறுப்பு தான் சொன்னேன், கால் இறக்கி விடுறேன்னு. கேட்காம வேகாத வெயில் நடந்து வந்தா இப்படித்தான் நடக்கும். இல்ல அண்ணா, நானும் அண்ணியும் சங்கு மண்டபத்துல பேசிட்டு இருந்தோம். அப்போ நானும் எங்க அண்ணன் அங்க வந்தோமா, எங்க அண்ணனை பார்த்ததும் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்க அண்ணன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு, டாக்டருக்கு எல்லாம் படிச்சிருக்கு. அண்ணன், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்லு. தொடாதியா, உன் மூஞ்சி பாத்திரம் மயக்கம் போட்டு விழுந்துருக்கா. எங்க வீட்டு எது நடந்தாலும் அது கலந்துக்கிட்டு நல்ல பேர் பார்க்கலாம் பாக்குறியா? அது செத்தாலும் பரவாயில்ல, நீ ஒன்றும் வைத்தியம் பார்க்க வேண்டாம். சங்கு, கங்கனியாக தகவல் கூடியா? சரிங்க சலம், மெதுவா எழுந்துரு, மெதுவா வா. அண்ணா, தவசி அண்ணன் எப்பவுமே நல்லா தானே பேசுவாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி கோவப்பட்டு போறாங்க? யாருக்கு தெரியுமா? வா. அண்ணி, 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 அண்ணாமலை, அண்ணிக்கு என்னாச்சு? சொல்லு அண்ணாமலை. அண்ணே, அண்ணிக்கு என்னாச்சு அண்ணே? ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? கங்காணியாரே, நீங்களாவது சொல்லுங்க, அண்ணிக்கு என்னாச்சு? என்ன செல்லமாக்கா, அன்னைக்கு என்னாச்சு? ஏன் எல்லாம் பேசாம இருக்காங்க?
ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கங்க. எதுக்கு? உங்க அன்னைக்கு குழந்தை பிறக்க போகுது. அண்ணி அண்ணி அண்ணே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நல்ல விஷயத்த முதல்ல அப்பா கிட்ட சொல்லலாம் வாங்க. ஆமா தவசி, உங்க குடும்பத்துல அடுத்த தலைமுறைக்கு முதல் வாரிசு உருவாயிருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்தை உடனே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. விசாலம், இங்க பார், நீ நல்ல அழகா ஒரு பொம்பளை புள்ளையா பெத்து கொடுத்துரு. இங்கதான் 2 பசங்க இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் கட்டி கொடுத்துடலாம். ஆசை தோசை அப்பளம் வடை. அண்ணே, உங்களுக்கு கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். அதை என் பொண்ணுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். முதல்ல கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், மற்றதெல்லாம் அப்புறமா பேசலாம். தவசி, அண்ணே, அன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அப்பா ரொம்ப பதட்டத்தோட இருக்காரு. வாங்க வீட்டுக்கு போலாம். அண்ணாமலை, அண்ணிய அண்ணி அண்ணி, உங்களுக்கு குட்டி பாப்பா பிறந்தா என்ன மறந்துடுவீங்களா? இங்க வா. யார் சொன்னா? வா இங்க. என் செல்லம், யார் அப்படி சொன்னாங்க? நீதான் எனக்கு மூத்த குழந்தை. அப்ப நம்பி? நம்பி எனக்கு 2வது குழந்தை. அப்புறம்தான் எல்லாமே. அப்போ டாக்டர் கருணா தான் பார்க்க வந்திருக்கீங்க, என்ன பார்க்கவில்லை. என்ன விஷயம் சொல்லக்கூடாதா? இல்லை சார், இந்த சங்க திருவிழா டைமில் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்காக அவர்கிட்ட பேசியிருந்தேன். பட்டாளத்தர் லெட்டர் ஒன்று கேட்டிருந்தார், அது ரெடி ஆயிடுச்சு. அவர்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போது நாங்கள்லாம் இன்வைட்டர் கிடையாது சார். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இப்போ தான் ஒரு மெடிக்கல் டீமே ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டீமில் நீங்களும் ஒரு மெம்பர். தயவு செஞ்சு இந்த கேம்ப் டைமில் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வந்து நடத்தி கொடுக்கணும். செல்லம்மாள் உங்க ஊர் தான், கங்காணியர்னு இருக்காரு இல்லையா, அவர் சம்சாரத்தோட எக்ஸ்ரே தான் இது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லி தான் வந்தாங்க. எனக்கு என்னமோ கேன்சர்னு டவுட்டா இருக்கு. மெட்ராஸ் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்ன நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? ஆமாம் சார், கங்காணியார் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். மேயாய் செல்லம்மாக்கா கூட ரொம்ப நல்லவங்க. பாவம் இப்போதான் அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இந்த டைமில் போய் அவங்களுக்கு கேன்சர்னா மனசு ஏற்றுக்கல சார். அட உலகு, இங்க எங்க? டாக்டர் சார்ல்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த லெட்டர் டாக்டர் கருணா கிட்ட கொடுத்துட்றேன். வரேன். ஓகே. தைரியமா இருங்க. செல்லம்மாவோட எக்ஸ்ரே வாங்காது? ஆமா. என்னாச்சு? எக்ஸ்ரே பார்த்து எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு கேன்சர்னு டவுட் பண்றேன். இருந்தாலும் மெட்ராஸ் போய் ஒரு செக்அப் பண்ணிக்கங்க. இந்தாங்க. அடடடடா, அடடடடா.
நீங்க தைரியமா இருங்க. நத்திங் வில் ஹேப்பன். அழாத ராஜலோ, அழாத. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.